ஒரு சிறிய கிராமம், அமைதியான வாழ்க்கை. அந்த கிராமத்தில் தாரகை என்ற ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஓவியம் வரைவது ஒரு பொழுதுபோக்கில்லை, அது அவளுடைய உயிர். ஆனால் அவளுடைய வீட்டில் அந்த கனவுக்கு மதிப்பில்லை. வரைஞ்சி என்ன பயன், ஒரு நல்ல வேலையை பாரு. அவளுடைய அப்பாவின் வார்த்தைகள் தினமும் அவளுடைய மனதை உடைத்தது. புதிய புத்தகங்களோ விலையுயர்ந்த வண்ணங்களோ அவளிடம் இல்லை. பழைய காகிதங்களும் பாதி தீர்ந்த பென்சில்களும் மட்டுமே. ஆனால் அவள் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலும் உயிர் இருந்தது. ஒருநாள் அவள் ஒரு சுவரில் கரியால் ஓவியம் வரைந்தாள். அது ஒரு சிறுவனின் முகம். அந்த கண்களிலிருந்த வலி அதை பார்த்தவர்களின் மனதை தொட்டது. அந்த நேரத்தில் நகரத்திலிருந்து வந்த ஒரு கலை விமர்சகர் அந்த ஓவியத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இந்த அளவுக்கு உணர்ச்சி இந்த வயதில் எப்படி என்று ஆச்சரியப்பட்டார். அவர் தாரகையை தேடி வந்து, உன்னிடம் ஒரு பெரிய திறமை இருக்கிறது, நகரத்தில் நடக்கும் ஓவியப் போட்டியில் கலந்து கொள் என்று சொன்னார். தாரகைக்கு பயம், சந்தேகம், பணமில்லை. ஆனால் அவளுடைய அம்மா சிறுகச் சிறுக சேமித்த பணத்தை கொடுத்து, உன் கனவை நீயாவது வாழ்ந்து காட்டு என்று அனுப்பி வைத்தார். முதல் முறையாக தாரகை கிராமத்தை விட்டு நகரத்திற்கு பயணம் செய்தாள். அவளுடைய கண்களில் பயமும் நம்பிக்கையும் ஒன்றாக இருந்தது. போட்டி நடந்த இடம் மிக பெரியது. மற்றவர்கள் எல்லோரும் விலையுயர்ந்த வண்ணங்களுடன் வந்திருந்தார்கள். தாரகையிடம் இருந்தது ஒரு சாதாரண பென்சில் மட்டும். போட்டியின் தலைப்பு மகிழ்ச்சியின் முகம். மற்றவர்கள் அழகான காட்சிகளை வரைந்தனர். ஆனால் தாரகை ஒரு முதியவர் தன் பேரக்குழந்தைக்கு சோறு ஊட்டும் காட்சியை வரைந்தாள். அந்த ஓவியத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருந்தது. முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. முதல் பரிசு தாரகைக்கு. நடுவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள் மகிழ்ச்சியை வண்ணங்களில் காட்டினார்கள், நீ மட்டும் அதை உணர்ச்சிகளில் காட்டினாய். இன்று தாரகை தன் கிராமத்திற்கு திரும்பி பல ஏழை குழந்தைகளுக்கு ஓவியம் கற்றுக் கொடுக்கிறாள். அவளுடைய கனவு இன்று பலரின் கனவாக மாறியுள்ளது. கருவிகள் முக்கியமல்ல, உன் திறமையும் உழைப்பும் தான் உன்னை உயர்த்தும். உண்மையான கலை கண்களை மட்டுமல்ல, மனதையும் தொட வேண்டும்.